காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. ஓய்வு பெற்ற நீதியரசர் கற்பக விநாயகன் மோடி இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். அமைச்சராக இருந்த பொன்முடிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை உயர்நீதிமன்றம் விதிச்சது. இப்போ மேல்முறையீடு வழக்கில் உச்சநீதிமன்றம் அந்த தண்டனையை நிறுத்தி வச்சிருக்காங்க. இதன் காரணமாக தானாகவே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனாலும் கூட அதற்கு முன்பாக திருக்கோவில் தொகுதி காலியாக அறிவிக்கப்பட்டது. அதனால இப்போ மீண்டும் அவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும்னா இருக்கின்ற நடைமுறைகள் என்னென்ன சார்? இப்பங்க 2 விஷயங்கள் இல்ல. ஒன்னும் தீர்ப்பை நிறுத்தி வைப்பது, இன்னொன்னு தண்டனையை நிறுத்தி வைப்பது. இப்ப தீர்ப்பை நிறுத்தி வச்சாதான் மறுபடியும் எம்எல்ஏ அப்படிங்கிற பொசிஷன் வரும். தண்டனையை நிறுத்தி வச்சா பத்தாது. இப்ப தண்டனையை நிப்பாட்டி வச்சிருக்காங்களா, தீர்ப்பை நிறுத்தி வச்சிருக்காங்களான்னு பாருங்க. தண்டனையை தான் நிறுத்தி வச்சிருக்காங்க. தீர்ப்பை நிறுத்தி வைக்கல. அதனால தண்டனையை நிறுத்தி வச்சதுனாலயே அவருக்கு மறுபடியும் வர சொல்ல முடியாது. 2வது, இது பியூ ஆக்ட், இது பிரிவென்ஷன் ஆஃப் பப்ளிக் ப்ராசிக்யூஷன் சார். இப்போ இல்ல அதாவது உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை நிறுத்தி வைத்திருக்கிறது உச்சநீதிமன்றம் தான் தகவல் சார். தீர்ப்பை தான் நிறுத்தி வச்சிருக்காங்க. இல்ல தீர்ப்பை நிறுத்தி வச்சிருக்காங்களா அல்லது தண்டனை நிறுத்தி வச்சிருக்காங்களா பாருங்க. தீர்ப்பை நிறுத்தி வச்சிருக்காங்க. அதன் காரணமா தண்டனையை நிறுத்தி வச்சதா பொருள் வராதான் ஒரு கேள்வி, சந்தேகம். ஏன்னா உங்களுக்கு தான் அதெல்லாம் தெரியும். அதுக்காக தான். இல்ல 2வதுங்க, கரெக்டா கிளாரிபிகேஷன் கேட்டுங்க. தீர்ப்பை கன்விக்ஷனை ஸ்டே பண்றது வேற, சென்டென்ஸை சஸ்பெண்ட் பண்றது வேற. இப்ப கன்விக்ஷனை ஸ்டே பண்ணிருக்காங்களா அல்லது சென்டென்ஸை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்களா? கன்விக்ஷனை ஸ்டே பண்ணா மறுபடியும் பதவிக்கு வர வாய்ப்பு இருக்கு. ஆனால் கன்விக்ஷனை ஸ்டே பண்றது செல்லாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்ல எக்கச்சக்கமான உத்தரவுகள், 100 உத்தரவுகளுக்கு மேல கன்விக்ஷனை ஸ்டே பண்ண முடியாதுன்னு 100 உத்தரவுகளுக்கு மேல சுப்ரீம் கோர்ட் இருக்கு. அதனால இது கன்விக்ஷனை ஸ்டே பண்ணிருக்காங்களா இல்ல தீர்ப்புகளை மட்டும், அதாவது இது சென்டென்ஸை மட்டும் தீர்ப்பு வச்சிருக்காங்களா பார்க்கலாம். சென்டென்ஸை மட்டும் நிப்பாட்டி வச்சோம்னா அவருக்கு எந்த விதமான மறுபடியும் பரப்ப வாய்ப்பில்லை. கன்விக்ஷனை ஸ்டே பண்ணாதான் பண்ண முடியும். ஆனா கன்விக்ஷனை ஸ்டே பண்றது என்னை பொறுத்தவரையில, நான் 18 வருஷமா ஜட்ஜா இருந்தேன், என்னை பொறுத்தவரையில கன்விக்ஷன் ஸ்டே பண்றது சட்டவிரோதம். உயர்நீதிமன்ற தீர்ப்பை நிறுத்தி வச்சிருக்கிற உச்சநீதிமன்றம் தண்டனையை நிறுத்தி வச்சிருக்காங்க சார். இதுதான் நடந்திருக்கு. இந்த தண்டனையை நிறுத்தி வைக்கலாங்க. தண்டனையை நிறுத்தி வச்சதுனாலே அவருக்கு மறுபடியும் பதவி கொடுக்க முடியாது. கன்விக்ஷன் இருக்கு பாத்தீங்களா, குற்றவாளிங்கிற தீர்ப்பு இருக்குல்ல, அதுதான் சொல்றேன். அதான் உயர்நீதிமன்ற தீர்ப்பை நிறுத்தி வைத்திருக்கிறது உச்சநீதிமன்றம். அந்த குற்றவாளிங்கிற அந்த தீர்ப்பை நிறுத்தி வச்சாதான் முடியும். ஆனா குற்றவாளிங்கிற தீர்ப்பை நிறுத்திச்சிருக்காங்களா இல்ல தண்டனையை நிச்சயிச்சிருக்காங்களா? குற்றவாளிங்கிற தீர்ப்பை, அதுதான் சொல்றேன். தீர்ப்பை நிறுத்தி வைத்திருக்கிறது உச்சநீதிமன்றம். உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை நிறுத்தி வைத்திருக்கிறது உச்சநீதிமன்றம். அதான் நான் சொல்றேங்க. என்னுடைய அனுபவ காலத்துல நான் 20 வருஷமா ஜட்ஜா இருந்திருக்கேங்க. ஆமாங்க. தீர்ப்பை நிறுத்தி வைக்க முடியாதுங்கிறது உச்சநீதிமன்றம் பல வகையான தீர்ப்புகளை கொடுத்திருக்காங்க. இப்ப இன்னைக்கு நீங்க தீர்ப்பை நிறுத்தி வச்சிருக்காங்கன்னு சொல்றீங்க சுப்ரீம் கோர்ட்ல. ஆக்சுவலா என்ன ஆர்டர் அப்படிங்கிறது என்னால தெரிஞ்சுக்க முடியல. தீர்ப்பை நிறுத்தி வச்சா மறுபடியும் எம்எல்ஏ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா தீர்ப்பை நிறுத்தி வைப்பது சட்டவிரோதம். என்னுடைய கிரேட் ரெஸ்பெக்ட் டு தி சுப்ரீம் கோர்ட். we cannot stay a conviction, can be suspended. கன்விக்ஷனை நிறுத்தி வைக்க முடியாது, குற்றவாளிங்கிற தீர்ப்பை நிறுத்தி வைக்க முடியாது. அதான் என்னுடைய அபிப்பிராயம். இதுக்குள்ள இவ்வளவு ஒரு நுணுக்கம் இருக்கு அப்படின்றதால தான் உங்ககிட்ட கேட்டது. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி சார். நன்றி. காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.